மை டியர் ஹாரர் மூவி ஃபேன்ஸ் அசம்பிள். வணக்கம் மக்களே. பார்த்தாலே திகில் ஊட்டுற விதத்தில் இருக்கணும் பேய் படம் அப்படின்னு நினச்சி நம்ம பார்க்க உட்காரும் போதெல்லாம் தெரிஞ்ச பேய் படங்களா உங்கள் கண்ணுக்கு வருதா? அப்போது தெரியாத அண்டர்ரேட்டட் பேய் படங்களை உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? கவலையே பட வேணாம். அதுக்கு சொல்யூஷனாக தான் தரமான அண்டர்ரேட்டட் பேய் படங்களை இன்றைக்கி நான் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேய் படம் மக்கள் மத்தியில் பெருசாக பிரபலமாக இல்லைனாலும் இதை பார்த்து அலறாத ஆளுங்களே கிடையாது. அப்படி என்னடா லிஸ்ட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது த பேபடூக். 2014 வந்த இந்த படத்தை ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் அப்படின்னு ஒரு 6 வயசு சின்ன பையன் இருக்கான். இவனோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான ஒரு விதத்தில் இறந்துருப்பார். அதை தொடர்ந்து இவங்க அம்மா அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வருவாங்க. பட் இந்த பையனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கொடூரமான மான்ஸ்டர் இருக்குது, அது இவங்க 2 பேரையும் கொல்ல போகுது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருப்பான். இதே சமயத்தில் அந்த பையன் த பேபடூக் அப்படின்ற ஒரு புக்கு மூலமாக அதில் இருக்க மான்ஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அந்த மான்ஸ்டர் தான் இவ்வளோ நாள் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மான்ஸ்டர் அப்படின்றத உணர்ந்தோனையும் அந்த மான்ஸ்டர் நம்மளை கொல்ல போகுதுன்னு ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இவனை அவங்க அம்மாவால் சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் இவனை சரி பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவ்வளோ நாள் இந்த வீட்டில் அமானுஷ விஷயங்கள் இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பையனோட அம்மா உண்மையிலே நம்ம வீட்டில் பேய் இருக்கோ அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தில் பயங்கர கோரமான சம்பவங்கள் நடக்கும். அது என்னங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது இட் ஃபாலோஸ். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 19 வயசான நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் வாழ்ந்துட்டோமே, ஸோ ஒரு ஜாலியான லைஃப்பை வாழணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பையன் கூட ஹாப்பியாக இருந்துருவாங்க. ஆனால் இந்த சின்ன பொண்ணுக்கு அப்போ தெரியாது, இந்த மொமெண்ட்டு தான் இவங்க வாழ்க்கையே திருப்பி போட போகுதுங்கிறது. இந்த பொண்ணு ஒரு பையன் கூட உடலுறவு வச்சுக்கிட்டால, அதை தொடர்ந்து இந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பொண்ணு உணர ஆரம்பிப்பா. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இவன் எங்கே போனாலும் அவங்க தான் பின்னாடியே வர மாதிரியும் அவங்கள பற்றிய தாட்ஸ் தூங்கும்போதும் வந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கு. ஸோ இந்த க்ரீப்பியான விஷயம் இந்த பொண்ணுடைய மனசு ரொம்ப ஆழமாக பாதித்ததுனால இந்த பொண்ணு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறா. இதை தொடர்ந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த பொண்ணை இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. பயங்கரமான படம். நான்லாம் அள்ளில்லாமல் உட்காந்துருந்தேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.9. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது த விட்ச். 2015 வந்த இந்த படத்தை ஒரு ஃபோக் ஹாரர் டார்க் ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் 1630 வில்லியம் கேத்ரின் அப்படின்னு 2 கப்பல் இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமான கிறிஸ்டியானிட்டி பிலீஃப் இருக்குது. இதை தொடர்ந்து இவங்க உள்ளூரில் வீடு எடுக்காமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. இதில் கடைசி குழந்தையான ஒரு சின்ன பையன் திடீர்னு மர்மமான முறையில் காணா போயிடுறான். இந்த பையனை காணும் அப்படின்னு இவங்க பயந்து போய் தேடுற சமயத்தில் இவங்க ஆல்ரெடி வளர்த்துருப்பாங்கல்ல ஃபார்ம் லேண்ட்ஸ், அதில் இருக்க கிராப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அழிய ஆரம்பிக்கும். அண்ட் வீட்லேயுமே மிக வினோதமான ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கிளைமேட்டில் வித்தியாசமான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்டு காற்றுல கூட அமானுஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தளவுக்கு கொடூரத்தை யார் செய்ய முடியும்? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு சூனியக்காரி தான் இருக்கா. ஸோ இந்த சூனியக்காரி யார், இந்த குடும்பத்தை ஏன் இப்படி பண்ணுறா, இவங்க மேலே எந்த சாத்தானை ஏவி விட்ருக்கா அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் விச்சா இருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது மிட்சோமர். 2019 வந்த இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பலுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறையா பிரச்சனை ஏற்படும். இதை தொடர்ந்து வாழ்க்கையே கசவாக போயிட்டுருக்கு, நிறையா பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிற காரணத்தினால எங்கேயாச்சும் வெளியூர் போகலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு என்னுடைய சொந்த ஊரான ஸ்வீடனில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வித்தியாசமான பண்டிகை கொண்டாட போகிறாங்க, நீங்கள் எல்லோரும் அங்கே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. சரி, ஒரு தடவை வெளியூர் போயிட்டு வந்தால் நம்ம மனசு மாறுமோ அப்படின்னு சொல்லி இந்த 2 கப்பலும் அந்த ஊருக்கு விசிட் பண்ணுறாங்க. முதல்ல நார்மலாக சூப்பராக ஹீலிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் போக போக நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி கொடூரமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். எந்தளவுக்கு கொடூரம் அப்படின்னு என்னால் வாயால் சொல்ல முடியல. ஆனால் இப்படி இந்த படம் டேர்ன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான படம். தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான இதயத்தோடு இந்த படத்தை உட்காந்து பாருங்கள். இந்த படம் அண்டர் ரேட்டட்னு சொல்லி இப்போ ஓவர் ரேட்டடாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படத்தை நான் அண்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது த அட்டாப்சி ஆஃப் ஜெண்டோ. 2016 வந்த இந்த படத்தை ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிணங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குற 2 டாக்டருக்கு அவசரமான ஒரு வேலை வருது. இவங்க அந்த வேலையை ஓவர் நைட்டில் முடிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் ஒரு பொண்ணோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தொடங்குறாங்க. இவங்க எப்போ இந்த பொண்ணோட உடம்பை கிழிக்கிறாங்களோ அந்த உடம்பு பயங்கர மர்மமான விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியே கொண்டு வருது. இவங்க இந்த பொண்ணோட உடம்புல ஒரு பாகத்தை கிழிக்க இவங்களை சுற்றி எதிர்பார்க்காத விஷயங்களும் கொடூரமான ஈவெண்ட்ஸும் நடக்க ஆரம்பிக்கும்.
இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங் ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி ஒரு 20 நிமிஷம் போயிருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெயில் பைட்டிங் த்ரில்லராக இது மாறிடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில், பக்காவான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் உணர்ந்தேன். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை தான் நம்பர் 1ல சொல்லுவேன். ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு புரியாத காரணத்தினால இந்த படம் வந்துட்டு அந்த டைமில் வந்து பெருசாக கொண்டாடப்படலை. நீங்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் என்னப்பா இது இன்கன்க்ளூசிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ அதை மிஸ் பண்ணுறவங்க நான் ஐ பட்டனில் வந்து இந்த படத்துடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கொடுக்குறேன். நம்ம சேனல்லே இருக்குது, வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, 5 படமுமே தங்கமான படம். எதை பார்த்தாலும் பேண்ட்டில் உச்சா போயிடுவீங்க. ஸோ இதேமாதிரி நிறையா உச்சா போக வைக்கிற படத்தோட லிஸ்ட்டோட கண்டிப்பாக உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன். பாய்.